வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான் நண்பா. ஏன்னா டைம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் நான் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா நீங்களே பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களோட கார்டிஸ்வாரி ட்ரூ மேக்கினர் வந்து இப்போ ஒரு விஷயத்தை அவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் ஓப்பனாக சொல்ல மாட்டார். ஆனால் இந்த ஒரு விஷயத்த உங்களோட ட்ரூ மேக்கினர் ஓப்பனாக சொல்லிட்டார். அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக அதாவது கடந்த 30 வருஷமாக வந்து இப்போ ராவை வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதாவது 30 வருஷமாக யூஎஸ்ஏ நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ இந்த 2025லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் அந்த ராவை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ராவை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிற அந்த ராவுக்கு வந்து தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு குழுமமாக எல்லாம் வெளியிட்டாங்க. அதாவது ஒரு வீடியோ பேக்கேஜ் மாதிரி வெளியிட்டாங்க WWE. அதில் வந்து கோடியாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்லர் இருந்தாங்க. ஆனாலும் இதில் வந்து ட்ரூ மேக்கின்டரோட ஃபோட்டோ இல்லை, அவர் வந்து அந்த போஸ்டர்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரூ மேக்கின்டரே மனசு உடஞ்சி சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து WWEக்கு தேவையில்லையாக்கு, நான் வந்து WWEக்கு வந்து எந்த விதமான இன்கமும் என்ன அதாவது நான் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டையும் WWEக்கு கொடுக்கலையாக்கு, அதனால தான் WWE வந்து என்னை ஒதுக்குறாங்களாக்கு. அதாவது WWE நடத்த எல்லா பேப்பரிலுமே சரி நான் இருக்கவே மாட்டேன். ஆனால் எல்லாத்தையுமே எந்த ஒரு பேப்பரியும் வந்தாலும் சரி அதில் வந்து WWE நம்ம ஒட்டுமொத்தமாக ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரூ மேக்கினர் வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்காக அவர் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் வெளியே சொல்லியிருக்காரு. ஏன்னா ட்ரூ மேக்கினர் வந்து எப்பேற்பட்ட ஒரு ரெஸ்லர் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் நான். அதாவது 2024 அந்த 30 Men ராயல் ரம்பிளில் உங்களோட ட்ரூ மேக்கினர் கலந்துக்கிட்டாரு. அந்த லாஸ்ட்டு வரைக்கும் அந்த 30 Men ராயலில் கடைசி 3 நபரில் ட்ரூ மேக்கினர் ஒரு ஆள். அதாவது ஃபஸ்ட்டு நம்முடைய கோடி ரோட்ஸ் இருந்தார், 2வது CM பங்க், 3வது ட்ரூ மேக்கினர் இருந்தார். ஏன்னா அந்த ஒரு ராயல் ரம்பிள் உங்களுக்கே தெரியும். அதில் சிஎம் பங்க்கை தான் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி அந்த இதில் வந்து நம்முடைய 2024 அந்த ராயல் ரம்பிளை கோடி வின் பண்ணார். அது ஒன்று. அதுக்கப்புறம் 2வது வந்து அந்த எலிமினேஷன் சாம்பரில் அதுலேயும் உங்களோட ட்ரூ மேக்கினர் வின் பண்ணார். அதுக்கப்புறம் 2024 மனி த பேங்க் வின்னராகவும் உங்களோட ட்ரூ மேக்கினர் இருந்தார். ரெசல்மனியா 40 வந்து WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாகவும் உங்களோட ட்ரூ மேக்கினர் ஆனார். அதுக்கப்புறம் 2024 பெஸ்ட்டு ஒரு ஸ்டோரியில் என்ன உங்களோட ட்ரூ மேக்கினர் தான் இருந்தார். ஏன்னா WWE அவரால் என்ன ஒரு பெனிஃபிட்டை தர முடியுமோ எல்லாத்தையுமே தந்தார். அந்த ராயல் ரம்பிளில் அந்த 30 Men ராயல் ரம்பிளில் இருந்தார், எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ணார், 2024 அந்த மனி த பேங்கை வின் பண்ணார். அதே ரெசல்மனியாவில் வந்து அந்த கேஷின் பண்ணி நியூ வேர்ல்டு சாம்பியனானார். அதுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கினர் சிஎம் பங்குக்கான ஒரு பர்ஃபெக்டான நம்பர் 1 ஸ்டோரியான கொண்டுட்டு போனாங்க. அது இல்லாமல் அதாவது ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்துலையுமே உங்களோட ட்ரூ மேக்கினரை அடிச்சிக்கவே முடியல. ஆனாலும் இப்போ WWE வந்து 2024 முடிஞ்சு போச்சு. ஆனாலும் 2025 அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ராவோட அந்த ஒரு குரோமோவில் அந்த ஒரு வீடியோ பேக்கேஜில் ட்ரூ மேக்கினரோட அந்த ஒரு ஃபோட்டோஸ் கூட அதில் இடம்பெறலை அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மேக்கினர் ரொம்ப மனசு உடஞ்சி சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து WWE பண்ணுறது முழுக்க ஒரு தப்பான ஒரு செயல் அப்படின்னு சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம ட்ரூ மேக்கினர் வந்து எப்பயோ WWE விட்டு போயிருப்பார். ஏன்னா இந்த ட்ரூ மேக்கினர் WWE விட்டு போகிறாரு அப்படிங்கிறக்காக உடனே உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கே நேரடியாக வந்து தான் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர்கிட்ட கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக்கே நம்மளோட ட்ரூ மேக்கினரை சைன் பண்ண சொல்லி தான் இப்போ நம்மளுடைய முழுக்க நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் WWEல இருக்கார். அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனாக அதாவது நம்முடைய ஃபைனல் பாஸை ராக்கே வந்து சைன் பண்ண வச்சிருக்காரு. அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய WWE வந்து இப்போ பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரியான கொடுக்குறாங்க. இனிமேல் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் WWEக்கே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. என்னடா குண்டை தூக்கி போடுற, இப்போ தான் 2025 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுங்குள்ளே ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார்னு அப்படி சொல்கிறியடா, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஏன்னா உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார்னு நான் சொல்லலை. அதாவது ஸ்மாக் டவுனுக்கு இனிமேல் வரமாட்டார். அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஒரு ஷோவில் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் உலஃபாலமா அதாவது ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸு இனிமேல் ரா பிராண்ட்லேயே தான் இருக்க போகிறாரு. அதாவது கடந்த 5 வருஷமாக ஸ்மாக் டவுனில் தான் இருந்தார், ரா பக்கம் வரவே இல்லை. இனிமேல் முழுக்க ராவில் தான் இருக்க போகிறாரு, ஸ்மாக் டவுனுக்கு போகிறது கிடையாது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், அதுக்கு இல்லாமல் ஜான்சினா, சிஎம் பங்க் அப்படிங்கிற மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கேட்டாங்கல்ல. அதனால இவங்க அப்படியே இதே அந்த மண்டே நைட் ராலே இருக்க போகிறாங்களாம். அதாவது இப்போ வந்து இந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து யார் வின் பண்ணாலும் சரி, சோலோ வின் பண்ணாலும் சரி, இல்லை ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணாலும் சரி, அப்படியே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து முழுக்க ரா பிராண்ட்லேயே தான் இருக்க போகிறாராம், ஸ்மாக் டவுனுக்கு போகிறது கிடையாதான். அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இனிமேல் முழுக்க உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு மண்டே நைட் ரால தான் இருக்க போகிறாரு. இனிமேல் ஸ்மாக் டவுனுக்கு போக மாட்டார்.
உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான்சினாக்காக இப்போ WWE ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ இன்டர்நெட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. அதாவது உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் இப்போ 2025 அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் ஆரம்பிக்க போகுது. இனிமேல் உங்களோட ஜான்சினா வந்து இந்த 2025 ஃபுல்லாகவே WWE ஒர்க் பண்ண போகிறாரு. அதாவது உங்களோட ஜான்சினா 36 மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் வந்து ரா, ஸ்மாக்டவுன், NXT, லைவ் இவெண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து 36 மேட்ச் WWE விளையாட போகிறாரு. அது 2025 விளையாட போகிறாரு அப்படிங்கிறது அஃபிஷியல் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ உங்களோட WWE வந்து இப்போ ஜான்சினாவுக்காக ஒரு புதிய ஒரு விஷயத்த சொல்ல போகிறாரு. அதை செஞ்சுருக்காங்க. அதாவது உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஜான்சினாவுக்காக கஸ்டமைட்டாக உருவாக்கப்பட்ட ஜான்சினா சாம்பியன்ஷிப். இது வந்து இப்போ WWE வந்து அஃபிஷியலாக வெளியிட்டாங்க. ஏதாவது சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜான்சினாவுக்காக உருவாக்கப்பட்டது. ஜான்சினாவுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். ஜான்சினா வந்து எப்பேற்பட்ட ஒரு ரெஸ்லர் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும். இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவருக்காக அவரை கௌரவப்படுத்துறதுக்காக WWE வந்து ஜான்சினா அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியனை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஜான்சினா போட்டிருக்க அந்த ஒரு பேண்டாக இருக்கட்டும், அதில் கையில் போடுற அந்த பேண்டு, அப்புறம் கழுத்தில் போடுறதா இருக்கட்டும், அது இல்லாமல் டிஷர்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை வந்து ஜான்சினாவுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இப்போ WWE வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எல்லாமே நல்லபடியாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அது ஜான்சினாவை ஒரு மரியாதைப்படுத்துறதுக்காக இந்த ஒரு சாம்பியனை வந்து ஜான்சினா சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி WWE வச்சாங்கல்ல, அது வந்து ஜான்சினாவுக்கு கொடுப்பான்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த ஒரு ஜான்சினா பேரை சொல்லி WWE வருமானம் பார்க்க. இப்போ எப்படி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 1314 சாம்பியனாக இருந்தார். அதனால் இப்போ 1316 அப்படிங்கிற மாதிரி அந்த ரோமன் ரெயின்ஸுக்குன்னு ஒரு சாம்பியனை கொண்டுட்டு வந்து அதை எப்படி சேல்ஸ் பண்ணி அதிக வருமானம் பார்த்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஜான்சினா சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து அதை வச்சு வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து உங்களோட ஜான்சினா வந்து இப்போ 36 மேட்ச்சு, சரிங்களா, 36 மேட்ச்சு ரா, NXT, லைவ் இவெண்ட் எல்லாமே சேர்த்து 36 மேட்ச் 2025 விளையாட போகிறாரு. இதில் உங்களோட ஃபேவரட்டான ஒரு ரெஸ்லர் கூட அது யாராக இருந்தாலும் அது உங்களோட ஒப்பீனியன். அவங்க வந்து ஜான்சினா கூட மோதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும்ல, அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது கோடி ரோட்ஸுக்கு இவ்வளோ ஒரு மவுசு வருமா அப்படின்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல. அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கவனுக்கு திடீர்னு வாழ்க்கை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ கோடி ரோட்ஸுக்கு திடீர்னு வாழ்க்கை வந்துருச்சு. அதாவது நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது WrestleMania 41 நம்மளுடைய ராக் விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் WWE வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்களாம்ப்பா. அதாவது 2025 ராயல் ரம்பிளில் உங்களோட அதாவது 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினாவை வின் பண்ண வைக்கலாம். அப்படி வின் பண்ண வச்சு கோடி கூட WrestleMania 41 ஜான்சினா விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்சை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் WWE இருக்காங்களாம். அதாவது ராக்கு வந்து வராட்டி, அதாவது ராக்குக்கும் கோடிக்குமான அந்த ஒரு மேட்ச்சு WrestleMania 41 நடக்காது அப்படின்னு தெரிய வரப்போ WWE வந்து 2025 ராயல் ரம்பிளில் ஜான்சினாவை வின் பண்ண வச்சு ஜான்சினாவுக்கும் கோடிக்குமான அந்த ஒரு சாம்பியன் மேட்சை வந்து WrestleMania 41 நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்களாம். ஒருவேளை ஜான்சினா, அதாவது நான் ஒருவேளை ராக்கு வந்து நான் வரேன், நான் வந்து மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டால் ஜான்சினாவுக்கும் கோடிக்குமான மேட்ச்சு கேன்சல் ஆகிரும். ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்குமான அந்த ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களா அந்த மேட்ச் தான் WrestleMania 41 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஜான்சினாவோட நிலைமை என்னடான்னு கேட்டால் ஜான்சினாவுக்கு ஏதாவது ஒரு ஆப்போனன்ட் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் நம்மளுடைய ஜான்சினா வந்து அதே ராயல் ரம்பிளை வின் பண்ணி கூட நம்மளுடைய கும்தரை கூட சேலஞ்சு பண்ணலாம். அப்படி கும்தரை சேலஞ்ச் பண்ணாலும் நம்மளுடைய ஜான்சினா வந்து அந்த வேர்ல்டு சாம்பியன் ஆனால் அவரோட அதுவும் ரிக்டரோட அந்த ஒரு ரெக்கார்டை ஜான்சினா கம்ப்ளீட்டாக பிரேக் ஆக்கி அதுவும் பிரேக் முறியடிச்சிருவார். அதாவது 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவார். அப்படி ஒரு வேளை உங்களோட ஜான்சினா வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணல அதே மாதிரி கும்தரையும் சேலஞ்ச் பண்ணல அப்படிங்கிறப்ப உங்களோட ஜான்சினாவுக்கு என்ன தான் மேட்ச் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய லோகன் பாலுக்கும் நம்மளுடைய ஜான்சினாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை WrestleMania 41 நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு WWE வந்து ஒரு முடிவில் இருக்காங்களாம். நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கங்க நண்பா. அதாவது ராக் வந்துட்டார் அப்படின்னா ராக்குக்கும் கோடிக்குமான அந்த மேட்ச் WrestleMania 41 நடக்கும். ராக்கு ஒரு பட்சத்தில் வரல அப்படின்னா ஜான்சினா விசஸ் கோடி மேட்ச் தான் நடக்கும், சரிங்களா. அப்போ ராக்கு வந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டா ஜான்சினாவுக்கு இன்னொரு பிளான் WWE போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் லோகன் பால் விசஸ் ஜான்சினாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து கண்டிப்பாக WrestleMania 41 நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா. ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க.
சரிங்களா? கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் 2யும் போட்டு அது இதுன்னு சொல்லி குழப்பிக்காதீங்க. ஏன்னா அப்படி உங்களுக்கு ஜான்சனாவுக்கு வந்து லோகன் பால் கூட மோதினா நல்லா இருக்குமா? இல்லை கும்தர் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக மோதினா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. ஏன்னா அதிக பேர் வந்து ஆனால் வீடியோவை பார்க்குறீங்களே தவிர யாரும் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சமாவது மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா.